வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போது தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால்ஸ் நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னும், இதனால் தேங்காயும் அது சார்ந்த உணவுப் பொருட்களையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை கிடையாதுங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, தேங்காயில் பல நன்மைகள் இருக்குங்க. அந்த வகையில் தேங்காயை கொண்டு செய்யப்படக்கூடிய தேங்காய் பாலிலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. நம்ம தினமும் ஒரு கப் தேங்காய் பால்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது காரணம் தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேங்காய் பால் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோதெனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளில் கால்சியம், தாமிரம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்றவைகளும் இருக்கு. இந்த அத்தனை சத்துக்களுமே ஒன்றிணைந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி தேங்காய் பால் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ உங்களுக்கு ரத்த சோகை நோய் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இரும்பு சத்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருக்கு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைஞ்சா ஏன் ரத்த சோகை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறோம். ஸோ அந்த சுறுசுறுப்பு குறையிறது தான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க. இதன் காரணமாக மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கிறது, கவனமின்மை, இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த அறிகுறிகளை தான் ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக குறிப்பிடுவோம். இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீங்கள் முதல்ல சரி பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% உங்களுக்கு கிடைச்சிரும். எனவே சிறியவர்கள் முதல் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களாம் தினமும் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கும். அந்த குறைந்த ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவை அதிகரித்துக் கொள்ளலாம். இதனால் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு நமக்கு நடக்கிறதால எப்போதுமே நம்ம புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். ரத்த சோகை அப்படின்ற பிரச்சனைக்கே இடம் இருக்காது. ரத்த ஓட்டம் எப்போதுமே நமக்கு சீராக இருக்கும். ரத்தம் நமக்கு சுத்திகரிக்கப்படும். தேங்காய் பால் எடுத்துக்கொண்டோம்னா இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்னா தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் நம்ம பண்ணலாங்க. நம்முடைய உடல் எடையை குறைய வைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அளவு அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே பசியை உங்களுக்கு அடக்க செய்யும். அதனால அதிக உணவு சாப்பிடுவதை தடுத்து உடல் எடை அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அப்பதான் அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ தேங்காய் பாலும் அது போல ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தான். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதிகப்படியான உணவுகள் எல்லாம் கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ வெயிட் இன்னும் ஏறாமல் முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்காய் பால் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத தொப்பைகள், அந்த கொழுப்பு படிவுகள், இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டி தன்மை அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி குறைக்கலாங்க. வாதம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ வாதம் தொடர்பான பிரச்சனை பொதுவாக யாருக்கு வருது அப்படின்ற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட செலினியம் சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் அதிகமாக செலினியம் சத்து இருக்குங்க. எனவே கீழ்வாதம், முடக்குவாதம், இந்த மாதிரி வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே போல் தேங்காய் பாலில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பினுடைய அளவையுமே நம்மளால் குறைக்க முடியும். அப்போ ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடலெங்கும் செல்லும் போது வாதம் தொடர்பான பிரச்சனைகளாம் நம்ம இல்லாமல் நலமோடு இருக்கலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதயத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் 50% அளவுக்கு லாரிக் அமிலம் இருக்குங்க.
இது வந்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவை வந்து அதிகரிக்கும். எனவே தேங்காய் பால் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைந்து நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கிறதாக தான் ஆய்வுகளுடைய முடிவுகளில் தெரிவிக்கிறாங்க. ஏன் கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து கொண்டு நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கணும்னா, இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் மட்டும்தான் வேணும், கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் வேணாம். கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் இதயத்தை எப்படியெல்லாம் உங்களுக்கு பாதிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரத்த நாளங்களில் இந்த கெட்ட கொழுப்புகள் போயிட்டு படிந்து கொள்ளும். ரத்த நாளங்கள் வழியாக ரத்தம் இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்தம் வந்து இதயத்துக்கு வந்து போகக்கூடிய அந்த ப்ராசஸை இந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் தடுக்கிறதால இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது. அப்போது மாரடைப்பு, பக்கவாதம், இது மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதயம் செயலிழந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து செயல்படாமல் உங்களுக்கு வந்து சரியாக நடக்காமல் போகிறதுக்கான ஆபத்தும் இருக்குது. அதனால தான் அந்த கெட்ட கொழுப்புகளை எல்லாம் ரத்த நாளங்களில் படியாமல் தடுத்து ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தம், பிபி அப்படின்ற பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு தேங்காய் பால் வந்து உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தேங்காய் பால் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அது நிறைந்திருக்கிறதால உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை தேங்காய் பால் வந்து பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டு பொருள் தேங்காயில் மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாக புதுவிதமான ஒரு நோய் நம்மை வந்து எப்போதுமே தாக்காது. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம சரி பண்ணி கொள்ளலாம். நம்முடைய உடல் வந்து பலமாக இருக்கிறதுக்கு, எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து கிடைக்காததாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு அவங்க மிகுந்த சிரமத்தை வந்து அனுபவிப்பாங்க. அவங்களாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். தசை வளர்ச்சி அப்போதான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தசை பிடிப்பு ஏற்படுவதோ, தசைகளில் வலி ஏற்படுவதோ, தசைகள் தளர்ந்து போகிறதோ போன்ற பிரச்சனை இருக்காது. நரம்புகளில் உங்களை இழுக்கக்கூடிய தன்மை, அதாவது கை கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, நரம்புகள் வந்து செயலிழந்து போகிறது, நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது, இது எல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. உடல் பலமாக இருக்கும். அந்த வகையில் தான் எலும்புகளையுமே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மிக அவசியமானதுங்க இல்லையா? அதே போலவே பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான். அதாவது பாஸ்பரஸ் சத்து வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்கும். தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதால தேங்காய் பாலை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புருக்கி நோய் போன்றவையெல்லாம் ஏற்படாமல் முன்னாடி நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய உடல் எலும்புகளை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ வயதான காலங்களில் கூட உங்களுடைய எலும்புகள் பலமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா கூட எளிதில் உங்களுடைய எலும்புகள் உடையக்கூடிய அபாயம் இருக்காது. அந்த அளவுக்கு எலும்புகளை வலுப்படுத்தணும்னா தேங்காய் பால் நீங்கள் தொடர்ந்து அன்றாடம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களுடைய சருமத்தை நீங்கள் பளபளப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை நீக்கி தோலில் வந்து பளபளப்பு தன்மை, ஒரு இளமையான தன்மையை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம். தோலினுடைய நிறத்தையுமே கூட்டி இளமை தோற்றத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் சாப்பிடும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி வந்து நீக்கப்படும். அப்போ தேங்காய் பால் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்துறதால ரத்த ஓட்டம் எப்போதுமே நமக்கு சீரானவர்கள் இருக்கிறதால சரும வறட்சி நீக்கப்பட்டு சுருக்கங்கள் இல்லாத இளமையான சருமம் கிடைக்கும். நம்மளுடைய வயதை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். ஸோ நம்மளுடைய சருமத்தில் முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தேங்காய் பாலெல்லாம் அடிக்கடி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து நீங்களும் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு உடலுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.